ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சியா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எந்த மசாலாலாம் அரைச்சி இல்லாமல் சும்மா சிம்பிளாக வைக்கிற மாதிரி வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி நல்லா வெட்டி வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா இது பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதான் நான் மசாலா சேர்க்குறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவியாக தான் இறக்க போகிறேன், ரொம்ப தண்ணியாக இல்லாமல். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்ருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். வெந்த பிறகு காமிக்கிறேன். கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிண்டி விட்டுறலாம். சும்மா ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான கிரேவி தயாராகிடுச்சு. சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான கிரேவி தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.